வணக்கம். இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஜாப்பனீஸ் நிறுவனமான ஐவாவோட இந்த ஸ்பீக்கர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80s வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனியாக இருந்தது. அவங்களோட ஹோம் தியேட்டர் சிஸ்டம்லாம் வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்தது. இடையில் அப்படி போயிட்டாங்க இந்தியா விட்டு. இப்போ திரும்பவும் வந்து இந்தியாவில் வந்து ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ அவங்களோட இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் AIWA SB-X350Jங்கிற இந்த ஸ்பீக்கரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க வந்து இந்த ஸ்பீக்கரை லான்ச் பண்ணும்போது 18,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. பட் இப்போ அமேசானில் வந்து 13,000 ரூபாய்க்கு இது வித்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா பலருக்கும் வந்து இந்த மார்ஷல் போஸ் அந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். பட் இது எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தராங்க, இதோட நிறை குறைகள் வந்து இந்த பதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெஸ்க் ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் டெஸ்கில் வைக்கிறது மாதிரியான ஒரு கம்பேக்டான ஒரு ஸ்பீக்கர். ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெரிதாக எடுக்காது, ஒரு கம்பேக்டான ஒரு ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு ஸ்பீக்கராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிலோ போயிடும்னு நினைக்கிறேன். 900 கிராம்ஸ் கிட்ட இருக்குது இந்த ஸ்பீக்கர். முழுமையாக மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு திடமான ஒரு குவாலிட்டியில் வருது, ஹெவியாகவும் இருக்குது. பட் ஃபுல் ஆல் மெட்டல் பாடி இதில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஷ் ஸ்பீக்கர் இருக்குது. மேல் பக்கம் வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. அப்புறம் இந்த பட்டன்ஸ் வந்து மேல் பக்கம் பார்த்துருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து தரையில் வைக்கும்போது வந்து கிரிப்பு கிடைக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு ரப்பரைஸ்டு ஃபூட்டர் தந்திருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு ஆக்ஸ் போர்ட் இருக்குது, USB Type-C போர்ட் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திடமான ஒரு ரோபஸ்டான ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து ட்ராவல் போகிறீங்க, பேக்கில் போட்டு எளிதாக கொண்டு போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெவியான ஒரு ஸ்பீக்கராக இருக்குது. எல்இடி ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து பாட்டு போட்டு அதோட நேம்லாம் வரும்னு நினச்சேன். பட் அதெல்லாம் கிடையாது. பவர் ஆன் பண்ணால் ஐவா பிராண்டிங் தெரியுது, அது மட்டும் தான் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த பட்டன்ஸ் வந்துருக்காங்க. ஸோ ப்ளே, பாஸ், வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, மியூட் பண்ணுறதுக்கு பவர் பட்டன் வந்துருக்காங்க. ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ வந்து ஒரு ரப்பரைஸ்டு மெட்டீரியலில் வந்து பட்டன்ஸ் வந்து மேலே தந்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரில் வந்து 2 40mm ஆடியோ டிரைவர் தராங்க. டூவல் பேசிவ் பேஸ் ரேடியேட்டர் இருக்குது. நல்ல ஒரு சவுண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பஞ்சியான பேஸ் கிடைக்குது. பேலன்ஸ்டான மற்ற சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும்படியான நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளீனான பஞ்சி பேஸ் கொண்ட நல்ல ஆடியோ ப்ரொஃபைல் வந்து இதில் வந்து கிடைக்குது. கோடக் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்டெக்ஸ் HD கோடக் சப்போர்ட் இருக்குது. SBC AAC கோடக் சப்போர்ட்லாம் அதில் தராங்க. ப்ளூடூத் 5.0 வந்து இது பேர் ஆகுது. ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு சாம்பிள் நோ காப்பிரைட் மியூசிக் போட்டு காண்பிக்கிறேன். ஸோ நீங்களும் அதை கேளுங்க. அது நல்ல சவுண்ட் ஸ்டேஜிங் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஸ்பீக்கர் கிரில் மெஷ்ட் ஸ்பீக்கர் கிரில் இருக்கிறதுனால நல்ல சவுண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டவுன் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைக் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ண முடியாது. IP ரேட்டிங் கிடையாது. ஸோ வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இந்த விலைக்கு வரும்போது IP ரேட்டிங் தருவாங்கன்னு நினச்சேன். பட் IP ரேட்டிங் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்டலாம் யூஸ் பண்ணுறீங்க, அவுட்டோரில் நீங்கள் போகும்போது திடீர்னு மழையெல்லாம் வரும். IP ரேட்டிங் இல்லாதது வந்து ஒரு டவுன் சைட். அப்புறம் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கிடையாது. ஸோ பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 5 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு 4.5 மணிக்கிட்டே வந்தது. பட் சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணிக்கு நேரம் ஆகும். ஸோ 5 hours பேட்டரி லைஃப், 3 hours சார்ஜிங் டைம். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது, இந்த விலைக்கும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேட்டரி லைஃப் வந்து அவங்க தந்திருக்கலாம். ஸோ இதான் வந்து ஐவாவோட இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ளூடூத் ஸ்பீக் SB-X350J. ஒரு 13,000 ரூபாய்க்குன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது. ஸோ வந்து அதில் வந்து பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு ஆடியோ பஞ்சியான பேஸ் கொண்ட ஒரு நல்ல ஒரு ஆடியோ கிடைக்குது. பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆல் மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. பட் டவுன் சைட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவியாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ கிட்ட வந்துடுது. அப்புறம் இதில் வந்து IP ரேட்டிங் இல்லை, மைக் கிடையாது, ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. பேட்டரி லைஃப் இதை விட கொஞ்சம் பெட்டராக அவங்க தந்திருக்கலாம். 5 hours பேட்டரி லைஃப் கிடைக்குது. பட் இதை விட பெட்டராக நான் எதிர்பார்த்தேன். பட் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து ஐவாவோட ரீஎன்ட்ரி இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸில் வச்சு கொண்டு வராங்க. நீங்கள் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். முன்னாடி நீங்கள் ஐவா ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிருக்கீங்களா, கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோஸ் நீங்கள் வரை தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.